தமிழ் நெஞ்சங்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் கோடங்கி. என்னடா திடீர்னு இடத்த மாற்றிட்டேன்னு நினைக்கிறீங்களா? உண்மைதாங்க, வெளியில் ஒரு சின்ன வேலை. ஸோ இன்றைக்கி சட்டமன்றத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். என்னென்னா, கடந்த 2 நாட்களாக அமைச்சர்களுடைய அந்த நிதிநிலை அறிக்கையை வாசிக்கிறது, அவங்க இசைக்கருவி வாசிக்கிறது மட்டுமே நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம் இல்லையா? இன்றைக்கி நிச்சயமாக அதன் மீதான மிகப்பெரிய விவாதம் ஒன்று இன்றைக்கி தொடங்கும்னு எதிர்பார்க்கலாம். நேற்றே உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பெரிய கேள்வியும் கொடுத்து பதிலையும் கொடுத்துட்டேன், தைரியம் இருந்தால் சட்டமன்றத்தில் முதலமைச்சரை பதில் சொல்லு அப்படின்னு சொல்லி பெரிய பீதியை கிளப்பி விட்டுட்டு போயிட்டாரு. என்ன பண்ண போகிறார் முதலமைச்சர் அப்படின்னு தெரியல. ஏன்னா வழக்கமாக அவருடைய அஜெண்டா என்னன்னா, எதுக்குமே நம்ம பதில் சொல்லக்கூடாது, எந்த கேள்வி நம்ம என்னதான் உசு பேத்தினாலும் கம்முன்னு இருக்கணும் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக இருக்கிறதா நினச்சிக்கிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச வரம் அது, நாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ மக்களே, இன்றைக்கு சட்டமன்றம் பரபரப்பாக எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் எதை எழுப்ப போகிறாரு, என்ன பிரச்சனை பண்ண போகிறாரு, இன்றைக்கி என்ன பேர் வச்சு கூப்பிட போகிறாரு, அப்படி தான் இன்றைக்கி எல்லாரும் நாட்டு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வழக்கமாக எந்த ஆட்சி அமைஞ்சாலும் முதலமைச்சரை குறித்து தான் எல்லா பக்கமும் பேசிக்கிட்டு இருப்பாங்க. திருமண பக்கம்லாம் முதலமைச்சர் எதை பண்ணிட்டார் அதை பண்ணிட்டார். ஏன்னா புதிய ஆட்சி அமைஞ்ச உடனே முதலமைச்சர்கள் செய்கிற விஷயங்கள் தான் பேசுபொருளாக மாறும். ஆனால் இங்கே அப்படியே உல்டாவாக மாறி போய் எதிர்கட்சி தலைவரோட உதயநிதியோட பேச்சு தான் எங்கே திரும்பினாலும் போது, அவருடைய கைதாக இருந்தாலும் சரி, இல்லை அவருடைய பேச்சாக இருந்தாலும் சரி, அவர் சட்டமன்றத்தில் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, அல்லது வெளியில் அவர் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி, அவரை கைது பண்ணுறாங்கல்ல, கைது பண்ணி கொண்டு போகிற அந்த வழிநெடுக நடக்கிற நிகழ்ச்சிகளாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் திரும்பி சட்டமன்றத்தில் கருப்பு சட்டை போட்டுக்கிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு திரும்பி வெளியில் ஓடுகாலி முதலமைச்சர்னு பேசுகிற விஷயமா இருந்தாலும் சரி, இது எல்லாமே பரபரப்பாக எதிர்கட்சி தலைவராக இருக்கிற உதயநிதி சுற்றியே வருது பேச்சு. ஸோ இதுலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரே ஒரு விஷயந்தான் மிக தெளிவாக, இந்த அரசாங்கம் ஒரு கையாலாகாத அரசாங்கம். ஏன்னா பேசுவதற்கு தயங்குகிற முதலமைச்சர், தமிழே படிக்க தெரியாத அமைச்சர்கள், தமிழை முழுசாக கூட சரியாக உச்சரிக்க தெரியாத அமைச்சர்கள், இதுக்கு எதுக்கு அது துறை செயலாளர்கள் விட்டே படிக்க வச்சிடலாமே. ஒரு பட்ஜெட் துறை தமிழில் தாங்க இருக்குது. அந்த நம்ம சரத்குமார் ஒரு படத்தில் சரத்குமாருக்கும் வடிவேலுக்கும் ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகிடும். தங்கப்பதக்கம் அப்படின்றத தங்கப்ப தக்கம்னு படிக்கிற மாதிரி அவ்வளவு கேவலமான ஒரு வாசிப்பு, பயங்கர மோசமான ஒரு உச்சரிப்பு. திருக்குறளே திருவள்ளுவர் இருந்தாருன்னு நான் நாண்டுக்கிட்டு போயிடுவார். அந்த மாதிரியான திருக்குறளை படிக்கிற ஒரு விஷயம் லட்சணம். ஸோ இதெல்லாம் இன்றைக்கி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. என்ன பரபரப்பு சட்டமன்றத்தில் ஏற்பட போகுது. ஏன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய பிரதானமான பிரச்சனை இன்றைக்கி என்ன பிரச்சனைனா, காவிரி மேகதாது அணை கட்டியே தீர்வேன்றது. ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க ஒரு கேஸை போட்டு அவங்க அதற்கான ஒரு தீர்வை கர்நாடகம் தேடிக்கொள்கிறது. எதிர்த்து பேச வேண்டிய தமிழ்நாடு வாய் மூடி மௌனியாக இருக்குது. எப்படி மாநிலம் மௌனியாக இருக்குன்னா, அது முதலமைச்சரே மௌனமாக தானே இருக்கார், மௌனசாமியார் தானே அவர், அப்புறம் எங்கே பேசுவார்? ஸோ இது எல்லாமே இன்றைக்கி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தும் நான் எதிர்பார்க்குறேன். இது மட்டும் இல்லைங்க, பேச வேண்டிய நிறைய இருக்குது. இப்போ நீங்கள் எதிர்கட்சி தலைவரை என்ன நோக்கத்தில் கைது பண்ணீங்க, எந்த அடிப்படையில் அவர் மேலே இத்தனை வழக்குகள், 9 பிரிவுகளின் கீழே என்ன வழக்கு போட்டீங்க, ஏன்? இது எல்லாமே இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்னைக்கு அது குறிப்பாக எழும்பும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எதிர்கட்சிகளுடைய குரல் வலையை நசுக்குகிற விதமாக ஒரு விஷயம் பண்ணுறது ஒரு பக்கம் அதே போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில் பொது வெளியில் ஊடகங்களில் இல்லைன்னா சமூக வலைதளங்களில் பேசுகிற எழுதுகிற அனைவர் மீதும் காட்டு மிராண்டித்தனமாக காட்டாட்சி நடத்துகிற லட்சணத்தில் வழக்கு போட்டுக்கிட்டே இருக்குது இந்த அரசாங்கம். இப்போ ஆட்டக்கட்சி மாட்டக்கட்சின்ற கதையாக இவங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயத்தில் இப்போ நக்கீரன் கோபால் மேலே ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்த பேட்டியினுடைய சாராம்சத்தின் அடிப்படையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது வன்மையாக கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். அவர் என்ன பேசினார்னா, உங்களால் முடிந்தால் அவர் பேசிய பேச்சுக்கு கருத்தால் தான் பதில் சொல்லணும். ஆட்சி அதிகாரம் இருக்குது, காவல்துறை இருக்குது, காவல்துறை என்ற பேரில் ஏவல் துறை இருக்குது அப்படின்றதுனால எல்லா
நபர்கள் மீதும் எல்லார் மீதும் நீங்கள் வழக்குகளை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயராக தான் மாறும். இதை என்னைக்கு இந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கிற மௌனசாமியாராக இருக்கிறவர் என்னைக்கு உணர்வார் அப்படின்றத காலம்தான் பதில் சொல்லணும். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆணவத்திற்கு ஒரு நாள் நிச்சயமாக முடிவு இருக்கிறது. அதிகாரம் மமதையில் ஆடுகிற யாருமே ரொம்ப நாளைக்கு நீடித்ததில்லை, அதிகாரத்தில் இருந்ததில்லை. ஸோ இவருக்கும் அதற்கான சூழலை ஆட்டோமேட்டிக்காக அவரே தேடிக்கிறார். ஆட்சி நடத்துறதை விட்டுவிட்டு எவன் விமர்சனம் பண்ணுறான், எவன் என்ன விமர்சனம் இங்கே தாங்க முடியல, எதுக்குங்க பொது வாழ்க்கைக்கு வரீங்க, ஏன் சாமி வரீங்க, உச்சத்தில் அங்கேயே இருந்துக்க வேண்டியதானே, எதுக்கு இறங்கி வரீங்க? 4 பேர் 4 விதமாக பேசுவான். எல்லாரும் நமக்கு ஜால்ரா அடிக்கவே மாட்டான். ஒரு சில ஊடகங்கள் இருக்கு, ஜால்ராவுக்கே பிறந்த ஊடகங்கள். இதை ஜனநாயகத்தை 4வது தூண் வேற சொல்லின்னு திரிவானுங்க. அவங்கள மாதிரி எல்லாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க தப்பு செய்றீங்கன்னா தப்புன்னு சுட்டி காட்டுவாங்க. சரி, 2 நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணிருக்கீங்க. முதல் நிதிநிலை அறிக்கை இந்த அரசாங்கத்தினுடைய ஒரே ஒரு நல்ல விஷயம், தமிழ்நாட்டு மக்களுக்கு சோறு போடுறான் பாரு விவசாயி, அவனுக்கு விவசாயிக்கு ஏதாவது ஒரு நல்லது பண்ணியிருக்கா? அதில் சொன்னது பூரா அயோக்கியத்தனம். சொன்ன எதையுமே செய்யலை. வாக்குறுதிகள் ஒன்று கூட நிறைவேற்றலை. பெண்களுக்கு பட்டை நாமம், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே பெரிய சாபம். இதுதான் நடந்திருக்கு இந்த 2 நாள் பட்ஜெட்டில். இன்னைக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து உதயநிதி கதகளி ஆட போகிறாரா, என்ன கரகாட்டம் ஆட போகிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் நேற்றே சொல்லிட்டு போயிட்டாரு, கண்டிப்பாக நாளைக்கு ஒரு பெரிய டான்ஸ் இருக்கப்போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. என்ன நடக்குது அப்படின்றத பொறுமையாக பார்ப்போம். உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். மக்களே, தொடர்ந்து சட்டமன்ற நிகழ்ச்சியை பாருங்கள். நம்ம போடுற வீடியோக்கும் பார்த்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டுகளை போடுங்க. மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.